அண்மை செய்தி. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் செயலியை நாளை அறிமுகம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக துவங்கி இருக்கும் நிலையில் நாளைய தினம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய செயலி, வாட்ஸ்அப் எண், சமூக வலைதள கணக்குகளை அறிமுகம் செய்து வைக்கிறார். பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் திமுக தேர்தல் அறிக்கை இடம்பெறும் வகையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக தெரிவிக்கலாம். அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் அறிக்கை தயார் செய்யப்படும். வருகின்ற 8ஆம் தேதி முதல் திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி அவர்கள் தலைமையில் தமிழகம் முழுக்க பயணிக்கப்பட்டு அனைத்து விதமான பொதுமக்களை மற்றும் பல்வேறு தொழில் முனைவர்களையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு தேர்தல் தயாரிப்பு அறிக்கை தயாரிப்பு குழுவானது அமைக்கப்பட்டு அந்த குழு முழு அறிக்கையை முதலமைச்சரிடம் வருகின்ற இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிப்பார்கள் என கூறப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்கள் நேரடியாக தங்களுடைய தேவையை அடிப்படையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய வசதியின் அடிப்படையில் தான் தற்போது இந்த வாட்ஸ்அப் எண் செயலி மூலியமாக அறிக்கையை தயாரிப்பு செய்வதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் நாளை தினம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று செயலியும் முதலமைச்சர் அவர்கள் நாளை தினம் துவக்கி வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.